தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபியான காலவெளியிலே உங்களை மீண்டும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கிற நீங்கள் இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்களுடைய விசுவாசத்துக்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு என்னோடு கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஜெப ஆலய தலைவனாக இருக்கிற யாவீருடைய மகள் வியாதி படுக்கையிலே இருக்கிறார். அவர் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், ஐயா நீங்கள் வந்து என் மகளை தொட்டா என் மக சுகமாவா என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டு அந்த கூட்டத்தோடு வரும்போது அன்பானுள்ளே அவர் வர சற்று தாமதமாகுது. உடனே நீங்கள் 35ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலேருந்து வேலைக்காரங்க வந்து மகு செத்து போச்சு, போதகருக்கு தொந்தரவு செய்யாதிருங்க அப்படின்னு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரி, செத்து போயிருக்கு, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசமாயிரு. இன்றைக்கு இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை, உங்கள் வாழ்க்கையில் கூட இதே போலவே கைமீறி எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எதிர்காலமே இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒருவேளை இன்றைக்கி சோர்வடைந்து பலவீனமாகி நீங்கள் பின்மாற்றம் அடைகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போயிருக்கலாம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்கிறேன், அன்றைக்கு யாவீருக்கு நன்மை செய்த அதே தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, தேவன் மேல் நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் கீழே தேவ மகிமைக்காக 37, 38 வசனத்தை வாசித்து பாருங்கள். யாவரு வீட்டில் வந்து பார்த்தா வெறும் அழுகையும் கூக்குரலுன்னு சத்தம். ஆண்டவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லி என்ன தெரியுங்களா சொன்னார், பிள்ளை சாகலை, தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அன்பானவங்களே, இன்றைக்கு அதே வார்த்தையை தான் கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்கிறேன். உள்ள பிரச்சனை கைமீறி போயிருக்கலாம், எல்லாரும் கைவிடப்பட்டிருக்கலாம், ஒன்றுமே முடியாது என்ற நிலையில் இருக்கலாம். கர்த்தரை விசுவாசிங்க. அன்னைக்கு யாவீரு மகளுக்கு அற்புதம் செய்த அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் 40ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளையினுடைய தாயும் சேஷிகளை அழைத்து கொண்டு போய் கதவை அணைத்து அந்த பிள்ளையை பார்த்து, அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் என்ன பண்ண தெரியுங்களா, சிறியவளே எழுந்திரு என்று சொன்னார். மரித்தவள் அவட சத்தத்தை கேட்ட உடனே உயிரடைந்தாள். இன்றைக்கு அன்பானவளே, நான் ஆராதிக்கிற, நான் பிரசங்கிக்கிற இயேசு மரித்தவர் அல்ல, உயிருள்ளவர். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். லாசரு மரித்த 4 நாள் ஆகி கல்லறையில் நாறிட்டு இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கல்லறை என்ற வந்து யோவான் 11:41 44 வசனம் வாசித்து பாருங்கள். லாசருவே வா வெளியேன்னு சொன்னார். அவ்வளோதான். அவருடைய ஒரு வார்த்தை, அவருடைய சத்தம் செத்தவனை உயிரோடு வெளியே கொண்டு வந்தது. இன்றைக்கி எதெல்லாம் முடியாது ஆகாது என்று நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். சமீபத்தில் அன்பான தேவச்சனமே, ஒரு சகோதரன் ஆலயத்துக்கு வந்தார். அவர் 22 வருஷம் குடிக்காரன். அன்பானவளே, அந்த குடி நிமித்தமாக அவரோட மனைவி அவரை விட்டு போயிடுச்சு. ஒரு பிள்ளை இழந்து போனது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அன்பான தேவச்சனமே, அவர் குடித்து தன் வாழ்க்கையை வீணாக்கிட்டார். ஆனால் ஆலயத்துக்கு வந்தார், சத்தியத்தை கேட்டார், இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். குடிக்காரனாக இருந்தவர் 22 வருஷம் மாறாத பிரச்சனை மாறினது. பிரிந்து போன மனைவி ஒன்றாக சேர்ந்தாங்க. இன்றைக்கி குடும்பமாக ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, எது நம்மளால் முடியல நம்ம நினைக்கிறோமோ அதை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? பிரியமான தேவ ஜனமே, மனுஷன், உலகம், நண்பர்கள், உறவு என்ன சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் வார்த்தை சொன்னாரா,
அதை விசுவாசிங்க. யோபு 13:15 யோபு பக்தின்னு சொல்கிறாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் விசுவாசிப்பேன். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக தேவன் இன்றைக்கு எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செத்து போயிருக்கோ அது எல்லாவற்றையும் தேவன் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவீரின் வீட்டில் செத்து போன மகளை உயிரோடு எழுப்பி அற்புதத்தை செய்து அவருடைய கண்ணீரை துடைத்து அவளுக்கு நன்மை செய்த ஆண்டவர், இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான இழப்புகளையும் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களை கண்டு சோர்ந்து பலவீனமடைந்து போன என் அன்பு தேவ ஜனங்களுக்கு நீர் அற்புதம் செய்யுங்க. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், அவருடைய விசுவாச பாதையில், ஊழிய பாதையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் உடைய பிள்ளைங்க வளர, ஆதி நிலைக்கு கடந்து வர, எங்கே விழுந்தார்களோ அங்கே எழுந்திருக்க, எங்கே தலை குனிந்தார்களோ அங்கே தலை நிமிர அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. பிசாசு வெட்கப்படும்படியா, இவங்க வளரக்கூடாதபடி, ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதபடி, இவரோட வளர்ச்சிக்கு விரோதமாக தடையாக எழும்புகிற எல்லா வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனாக கடிந்து கொள்ளுகிற சரீர பலவீனமுள்ள எல்லா பகுதிகளை தொட்டு பூரண சுகபலனை தாரும் ஆண்டவரே. இந்த நாளில் தேவையோடு எதிர்பார்ப்போடு நல்ல அன்றைக்கத்த வாழ்க்கை துணைக்காக அன்று அநேக நாட்களாக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஏற்ற துணையை தாரும். படித்தும் நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும். வியாபாரத்தில் தோல்வியும் நஷ்டத்தை கண்டு அன்றை கலங்கி உடைந்து என்ன செய்யணும்னு தெரியாத யோசிச்சிருக்கிற அருமையான தேவ ஜனங்களை தொட்டு அவளுக்கு அற்புதங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் மாந்திரிக வல்லமையினாலும், பில்லி சூன்யங்களாலும், சைவினைகளாலும், அசுத்தாவின் வல்லமையில் அலகடிக்கப்படுகிற எல்லா தேவ ஜனங்களை தொட்டு அவரோட வியாபாரத்தை விட்டு, அவரோட குடும்பத்தை விட்டு, அவரோட சரீரத்தை விட்டு விலகி போன்று கட்டளை எடுக்கிறோம். பூரண சுகபலனை தந்து ஆசீர்வதியும். ஒரு நன்மை குறையில்லாமல் எதிர்பார்க்கிற நன்மைகளை கட்டளையிடுங்க. தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை கேட்ட நீங்கள் இன்றைக்கு தான் முதல் தடவையாக கேட்குறையா, இன்னும் நான் தேவனை அறியணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் SMS வழியாகவோ கமெண்ட் வழியாக எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இல்லை எங்களோடு பேசணும், உங்களுக்கு அவசரமான ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், எங்களிடத்தில் தொலைபேசியின் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் எந்த ஆலயத்துக்குமே போகலை, இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய ஆராதனையினுடைய நேரம் உங்களுக்கு அதில் அறிவிக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை 7 ஆராதனைகள் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு அனுகூலமான நேரத்தில் ஆராதனையில் பங்கு பெறலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.